ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த கீழா நெல்லி இருக்கு இல்லைங்களா, இந்த கீழா நெல்லியில் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னா இந்த கீழா நெல்லி தாங்க. இந்த கீழா நெல்லி செடியை நம்ம வேரோடு பிடுங்கிக்கணுங்க. இந்த மாதிரி நான் வேரோடு பிடுங்கி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி வேரோடு பிடுங்கி வச்சுக்கணும். இந்த வேர் தான் நமக்கு ரொம்ப முக்கியங்க. அதனால் வேரை மறக்காமல் எடுத்துக்கோங்க. இந்த வேரை மட்டும் தனியாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த வேர் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது நமக்கு. அடுத்து வந்து இந்த இலை இருக்கு இல்லைங்களா, இந்த இலையில நம்ம ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துக்கலாம். ரொம்ப சேர்த்துக்க வேணாம், அது ரொம்ப குளிர்ச்சி. அதனால் ஒரு பிடி மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்து தேங்காய் எண்ணெய்ங்க. இது வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். எங்கள் வீட்டில் ஆட்டின தேங்காய் எண்ணெய்ங்க. அது 150 ml மட்டும் சேர்த்துக்கலாம். 150 ml தேங்காய் எண்ணெய்ங்க. இதை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சூடானதும் இந்த வெட்டி வச்சிருந்த வேர் அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அது ஒரு 5 minutes நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நமக்கு முடி ரொம்ப கொட்டுதுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எண்ணெய் யூஸ் பண்ணலாம். முடி கொட்டுதல் நமக்கு சீக்கிரமாகவே குணமாகுங்க. முடி கொட்டுதல் நீக்கும், முடி நல்லா வளருங்க. ஒரு 5 minutes ஆயிடுச்சு. அடுத்து நம்ம நல்லெண்ணெய்ங்க. நல்லெண்ணெய் ஒரு 50 ml நல்லெண்ணெய்ங்க. 50 ml நல்லெண்ணெயை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லது. தலைமுடி கொட்டுதலுக்கும் சரி, பொடுகுக்கும் சரி நல்லெண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்காமல் இருந்துக்கலாம். ஆப்ஷனல் தான் நமக்கு. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டுங்க. இன்னும் ஒரு 5 minutes நல்லா சூடாகட்டும். நல்லா இந்த நுர மாதிரி நல்லா பொங்கி வருங்க. நம்ம அடுப்பை இந்த டயத்தில் நம்ம வந்து சிம்லேயே வச்சுக்கணுங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், சிம்மில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பொங்கி வந்தது நம்ம வந்து அடுப்பை வந்து சிம் பண்ணிடலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் வந்து வழுக்க தலையில் கூட முடி வளரணும்னு சொல்லுவாங்க. இந்த முடி வளர்ச்சியை ரொம்ப அதிகப்படுத்தும், முடி வளர்ச்சியை தூண்டுங்க. இப்போ 5 minutes ஆகிடுச்சு. 5 minutes கழித்து நம்ம இந்த இலையை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். இலை அதிகமாக சேர்க்க வேணாம், நம்ம அந்த ஒரு பிடி மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா ரொம்ப குளிர்ச்சிங்க அந்த இலை. சம்டைம்ஸ் சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய இந்த இலை. அதனால இலையை வந்து நம்ம வந்து ஒரு பிடி மட்டும் சேர்த்துக்கலாங்க. வேர் வந்து நம்ம நிறையா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இன்னும் ஒரு 10 minutes அது வந்து அப்படியே நம்ம சிம்மில் வச்சு வேக விடுவோங்க. நல்லா 10 minutes ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இது மாதிரி நல்லா ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நைட்டை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். விட்டுட்டு மார்னிங் வந்து நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை எப்படி தலைக்கு தேய்க்கணுன்னா, தலையில் நல்லா தேய்ச்சிட்டு 1 hour நல்லா ஊற விடுங்க. நல்லா மசாஜ் பண்ணணுங்க. மெயினாக நம்ம தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணணும். இந்த ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். 1 hour ஆகுது, நம்ம அட்லீஸ்ட் 1 hour ஆகுது விடணுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்போதும் போல் தலை குளிச்சிக்கலாங்க. இதை ரெகுலராக யூஸ் பண்ணலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுதல் நின்றுட்டு தலைமுடி நல்லா வளருங்க. இப்போ நம்ம ஃபுல் நைட்டு விட்டுட்டோம். இப்போ மறுநாள் காலையில் நம்ம வந்து இதை வடிகட்டி எடுத்துக்கிறோங்க. வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து இளநரை இருந்தாலும் அந்த இளநரை வந்து வராமல் தடுக்குங்க. சீக்கிரமாகவே இளநரை வருது இல்லைங்களா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஆயில் யூஸ் ஆகுங்க. தலைமுடி கொட்டுதல் கண்டிப்பாக நின்றுடுங்க. தலைமுடி கொட்டுதல் ரொம்ப அதிகமாக இருக்குது, எனக்கு முடி வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த ஆயிலை நம்ம ட்ரை பண்ணலாங்க. உங்கள் ஊரில் மாதிரி கீழா நெல்லி நிறைய கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம எளிதான முறையில் இந்த மாதிரி ஹேர் ஆயில் தயாரித்து யூஸ் பண்ணலாங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.